வணக்கம். என் அருமை ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் ரசிகர்களே வணக்கம். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 29 டிசம்பர் 2025. நம்ம பிளானட்டரி பொசிஷனை முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். 3 கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் தனு ராசியில் இருக்காங்க. ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்காங்க. சனி பகவான் மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் நம்ம பிளானட்டரி பொசிஷன். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. 2026க்கான முழுநீள வீடியோ போட்டிருக்கோம். மாத பலன் ஜனவரி மாதத்துக்கு பலன் போட்டோம். டெய்லி பலன் இருக்குது, நட்சத்திர பலன் இருக்குது, எல்லா ஜோதிட சூட்சமங்களும் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பாருங்கள். என்ன உங்கள் குடும்ப ஜோதிடராக ஏற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நன்றி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேஷ ராசிக்கு போயிடுவோம். வணக்கம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இன்று தொழில் ரீதியாக தைரியமான முடிவுகளை எடுக்க ஏற்ற நாள். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். 9ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சொத்து ரீதியான ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும். இந்த நாள் சிறப்பாக அமைய முருகப்பெருமானை வணங்கவும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, தனுசு ராசியில் சுக்கிரன் இருப்பதால் கூட்டுத் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. இன்று சற்று அமைதியற்ற மனநிலைமையில் இருக்கவே நீங்கள் பொறுமையாய் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அடுத்த 24 மணி நேரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். உங்கள் தொழில் உழைப்பு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் போதுமான அளவு ஓய்வு அவசியம். நண்பர்களிடமிருந்து ஒரு பரிசு உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய லக்ஷ்மி தேவியை வணங்கவும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் ஞானத்துடன் தன்னம்பிக்கையுடன் நின்று செயல்படுவீர்கள். 7இல் பல கிரகங்கள் இருப்பதால் கூட்டாளிகளுடன் கவனமாக பழகவும். மாணவர்கள் மற்றும் கலைத்துறைகளில் இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும். உங்கள் பேச்சாற்றலால் கடினமான மனிதர்களையும் வெல்லுவீர்கள். சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். உறவுகளின் இணக்கத்தை பரிமாற இன்று நல்ல நாளாக அமையும். இன்று தேவையான அளவிற்கு நீங்கள் ஓய்வெடுப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் இருப்பதால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். தடைகளையும் மறைமுக எதிரிகளையும் எளிதாக வெல்வீர்கள். ஆரோக்கியத்தில் குறிப்பிட்ட கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் தனித்து செயல்படுவதை விட குழுவாக செயல்படுவது நல்ல லாபம் தரும். கடந்த கால முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளில் நிதானமாக அணுகினால் விரைவில் தீர்வு கிடைக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். புதிய முயற்சிகளுக்கு 1க்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். நீண்ட தூர பயணங்களை தேவைப்பட்டால் தவிர்க்கலாம். அன்புக்குரியவர்களின் பேச்சுக்கு பேசும்போது சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்க சரியான நேரத்தில் உறங்கி தேவையான அளவு தண்ணீர் அருந்தி நிதானமாக மூச்சு பயிற்சி செய்து வேலைகளில் ஈடுபடவும் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை குறைக்கலாம். கேது உங்கள் ராசியில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தியானம் செய்வது மன அமைதியை கொடுக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இதனால் நீங்கள் வீட்டை பராமரிக்கவும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும், புதிய இடம் வாங்கும் யோசனைகளும் உங்களுக்கு வரலாம். இந்த யோசனைப்படி செய்வது நல்ல பயனை அளிக்கும். கிரகங்கள் சாதகமாக உள்ளது. இன்று தொழில் ரீதியாக சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் பகுப்பாய்வு திறனில் வேலையில் உள்ள சிக்கல்கள் ஈஸியாக முடியும். சிறிய அளவில் பணவரவு இன்று இருக்கும். குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன்
சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்கும். பேச்சாற்றலும் சிறப்பாக இருக்கும். எல்லா காரியங்களையும் வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். ஒரு சிறிய பயணம் எதிர்பாராத நன்மையை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் கருத்துக்கு மேலதிகாரிகள் வரவேற்பு கொடுப்பார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை சீராக இருக்கும். புதிய கலை அல்லது திறமையை கற்றுக்கொள்ள தொடங்குவீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் சற்று பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். உங்கள் பேச்சின் மூலம் நல்ல ஒரு காரியங்களை சாதிப்பீர்கள். பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. வேலையில் உங்கள் அர்ப்பணிப்பு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பேண காரணமான நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். ஒரு ஆன்மீக தலத்துக்கு செல்வதற்காக அல்லது மாலையில் வீட்டில் அமைதியாக இருப்பது மன நிம்மதியை தரும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் இன்று மையப்புள்ளி. உங்கள் ஆளுமை மற்றும் தொழிலுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த நாள். மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இருப்பினும் அதீத தன்னம்பிக்கையை தவிர்க்கவும். பொருளாதார ரீதியாக மிகவும் பிரகாசமாக இருக்கும் ஒரு நல்ல நாள். உங்கள் இலக்குகளை உங்களுக்கு துணைக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்கள் தொடர்பாக நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். உங்கள் மனைவியிடம் இன்று இணக்கமாக இருப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அருமை மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அயன சயன போகஸ்தில் 3 கிரகங்கள் இருக்கும்போது செலவுகள் சற்று கூட வாய்ப்புகள் உள்ளது. சுகங்கள், எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சந்திரன் சேர்ந்திருப்பதால் இன்று உங்கள் தைரியம் மேலோங்கும். நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீட்டு நிலம் பத்திரங்களை பத்திரமாக பாதுகாக்கவும். பயணம் செய்யும்போது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருப்பது மிகவும் ஒரு நல்ல நிலைமையாக இருக்கும். லாபங்கள் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான நாள். வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். செல்வாக்கு மிக்கவர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருப்பதால் நீங்கள் இன்று அதிக பொறுமையுடனும் தீவிரமாகவும் செயல்படுவீர்கள். 10ஆம் வீட்டில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில்முறையில் சவால்களை முதிர்ச்சியுடன் கையாளுவீர்கள். வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலைப்படுத்துங்கள். தாயின் வழியில் சிறு ஆதாயம் கிடைக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பல நிச்சயமான பலன்கள் கிடைக்க இன்று வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் 2026 புத்தாண்டு ராசி பலன்கள், மாத ராசி பலனுக்கான ஜனவரி மாதத்துலேருந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்றைய ராசி பலன் இருக்குது. மேலும் ஜோதிட சூட்சமங்கள் விதி எல்லாமே இருக்குது. நட்சத்திர பலன்கள்லாம் போட்டுட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அதையும் நம்ம போடுவோம். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.